இருப்பாங்கண்டா இவர்கள் யார் என்றால் உண்மையான முஃமின்களாக இருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிற பொழுது அவனோட வாழ்க்கையில சரி, குடும்பத்தில் சரி, ஊர்ல சரி, அவங்களோட இருக்கிறவங்களுக்கு சரி, அல்லாஹ் தஆலா ஒரு சோதனையை கொடுக்கிற நேரம் இவர்களுடைய உள்ளம் எப்படி போகுமெண்டா அல்லாஹ்வின் மீது தீய கெட்ட எண்ணம் கொள்ள ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வை பற்றிய கெட்ட அபிப்பிராயத்தை வாயால சொல்லுவாங்க. அவங்க அல்லாஹ் பற்றி உள்ள தீய எண்ணத்தை உண்டாகி கொள்வாங்க. அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குமெண்டா அல்லாஹ் விட்டு அவங்க தூரமாகி கொள்வார்கள். இப்ப அல்லாஹ் தஆலா இவர்களோடு எப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான்? இவங்க எப்படி நடக்கிறாங்களோ அப்படி அல்லாஹ் நடப்பான். இப்ப நம்ம பார்க்கிறோம், என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்ன அசிங்கப்படுத்தினான், அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான், எனக்கு அல்லாஹ் எதுவுமே செய்யல அப்படி என்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சில பொழுது ஒரு மௌத், ஒரு நெருக்கமானவர்களுடைய உயிரை அல்லாஹு தஆலா பறிக்கிறது என்பது அவங்கள அல்லாஹு தஆலா பறிக்கிறான். ஆனால் பறிக்கப்படுற அந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு அது அல்லாஹ் பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹ் ஆக்குவான். இப்ப இந்த நேரத்தில் இவங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்களோ அதற்கேற்ப அல்லாஹ் அவர்களோடு நடந்து கொள்வான். இப்ப யாராவது ஒரு நெருக்கத்துக்குரிய மூத்தா போனா என்ன சொல்லுவாங்க? நம்ம அக்கீதா தெளிவா இருந்தா நம்ம ஒன்றும் சொல்ல போறதில்லை, அல்லாஹ்வோட கதிரை பொருந்தி கொள்வோம். ஆனா அக்கீதா தெளிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்க? யாராவது மரணிச்சால் ஒப்பாரி வைப்பார்கள், கூடாது, தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. சில பொழுது என்ன சொல்லுவாங்க? சின்ன புள்ள, ஒரு வயது குறைந்த புள்ள மௌத்தா போன பொழுது இவங்க சொல்லுவாங்க, இன்னும் 10 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, இன்னொரு 50 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, எனக்கு முன்னால நீ போயிட்டியே, எங்களையெல்லாம் வச்சுட்டு நீ மட்டும் போயிட்டியே என்றெல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி அழுவாங்க. இப்ப அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய ஒன்றை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அல்லாஹ் செஞ்சது பிழை என்ற கோணத்தில் பார்க்கிறாங்க, அல்லது அல்லாஹு தஆலா இதை செஞ்சிருக்க கூடாது என்ற கோணத்தில் பார்க்கிறாங்க. இப்ப என்ன நடக்கும்? இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகுவார்கள். அப்ப நாங்க யோசிச்சு கொள்ளணும், இது முதல் வகையினர். அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா ஒன்றை கொடுப்பான், அல்லாஹு தஆலா அதை எடுக்கிற நேரம் அல்லாஹ்க்கு தெரியும் எப்ப எடுக்கணும். எடுக்கிற நேரம் இவர்கள் அல்லாஹ்வை பற்றி தவறான வார்த்தைகள் சொல்லுவாங்க. சில பொழுது அல்லாஹ் தஆலாவை பற்றி நீங்கள் ஒழுங்காக சரியான முறையில் உங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க இல்லைன்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட பாருங்க, அவங்கள்ட்ட தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, அல்லாஹ்வை பற்றி உள்ள எந்த ஒரு சிந்தனையும் இல்லை, ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறானே, எங்களுக்கு ஒன்றும் தர இல்லையே. அப்போ எங்களோட எண்ணமெல்லாம் என்ன? அல்லாஹ் எங்களை தந்து இருக்கணும், அப்போதான் நாங்கள் அமல் செய்வோம், அப்போதான் இபாதத் செய்வோம். அப்போ இந்த எண்ணம் இருக்குமாக இருந்தால் இது உண்மையிலேயே அகீதாவுக்கு, நல்ல சிந்தனைக்கு, நல்ல நம்பிக்கைக்கு முரணானது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இலமல் ஜஸா மஅ இலமில் பலா. சோதனை எவ்வளவு அதிகரிக்குதோ அதிகரிக்க அந்த மகத்தான சோதனைகளோடு, மிக பிரம்மாண்டமாக வருகிற சோதனைகளோடு மிக பிரம்மாண்டமான கூலியும் இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதிக்க ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, எந்த சமூகத்தை அல்லாஹ் அன்பு கொள்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிலா வமன் சஹித ஃபலஹு சஹத். இங்கே தான் முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், யார் அந்த சோதனைகளை பொருந்தி ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். யார் அல்லாஹ் தந்த சோதனைகள் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை பொருந்தி கொள்ளாம அல்லாஹ்வுக்கு எதிராக பேசி கோபத்தையும் அதே மாதிரி தகாத வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய கதிருக்கு எதிரான வார்த்தைகளையும் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில வருது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அற்புதமான ஒரு ஹதீஸ். இப்ப பாருங்க, வமன் சஹித ஃபலஹு சஹத். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது யார் வெறுக்கிறார்களோ, இது எனக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடாது, இது எனக்கு ஏற்பட்டிருக்க கூடாது, அல்லாஹ் தந்தது பிழை, அல்லாஹ் எனக்கு மட்டும் தானே தாரான் என்று சொல்லி யார் மனசளவுல நினைக்கிறாரோ, அல்லது நண்பர்களோட பேசும்பொழுது பாருங்கப்பா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் சோதனை என்று சொல்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பு உண்டாகும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு.
அப்ப சோதனைகளின் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வந்து விட்டால் அவன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விடுவான். இது முதலாவது வகையினர். ரெண்டாவது வகையினர் சோதனைகள் வந்தா என்ன செய்வாங்கண்டா பொறுமை செய்வார்கள். இது ரெண்டாவது தான். அதுக்கப்புறம் ரெண்டு வகை இருக்குது. இது ரெண்டாவது வகை பொறுமை. அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை தருகிறான். ஒரு சோதனையை தருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு சோதனையை எங்களோட வாழ்க்கையில எந்த வகையிலையும் சோதனை வரலாம். இப்ப அல்லாஹு தஆலா நாங்க நினைக்கிறதுக்கு மாற்றமா நடக்கும். சில பொழுது நாங்க வெறுக்கிறது எங்களுக்கு நடக்கும், எங்களுக்கு பிடிக்காது நடக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? சபர் செய்கிறார், பொறுமை செய்கிறார். பொறுமை செய்வது என்பது கட்டாய கடமை. சோதனைகளின் பொழுது பொறுமை செய்யணும். பொறுமை செய்ய இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் அந்த நிலைக்கு போயிடுவான், முதலாவது நிலைக்கு போயிடுவான். அல்லாஹ்வுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான். பொறுமை கட்டாயம், வாஜிப். அது ஒரு முஃமினுடைய காரியத்தை ஹைரானதாக நலவானதாக ஆக்கும் சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜபல்லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுக்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் ஹைரா இருக்கும். எப்படி? இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல் லஹு வ இன் அஸாபத்து லர்ரா ஸபர ஃபகான கைரல் லஹு. அதாவது அந்த முஃமினுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துவான், கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்வான், அது அவனுக்கு ஹைராக அமையும். அப்ப ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது சபர் செய்யணும், பொறுமை செய்யணும். இப்ப பாருங்க, ஒரு பெண்மணி தன்ட பிள்ளை அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளையினுடைய அந்த கபர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இருந்தார். இப்போ எல்லாரும் நமக்கு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ அழுது கொண்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அழுது கொண்டு அந்த பிள்ளை மரணிச்ச அந்த இதை தாங்க இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? இத்தகில்லா வஸ்பிரி, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, பொறுமையாக இருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தக்வா, சபர். ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்க பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. தக்வா, இறை உணர்வோடு இருந்து சபர், பொறுமை செய்யணும். இப்போ இந்த பெண்மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பிடிக்க இல்லை. இலைக்க அன்னி ஃபஇன்னக லம் துஸப்பி முஸிபத்தி, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வர இல்லையே. அப்படிதான் நம்ம சொல்லுவோம், எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இலைக்க அன்னின்னா உங்களோட வேலையை பார்த்து நீங்கள் போங்கண்டு. ஆனால் அந்த பெண்மணிக்கு இதை சொன்னது ரசூல்லான்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நடந்த பிறகு அவங்களுக்கு கேள்விப்பட்டது, ஓடி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன? இன்னம சபர் இந்த சதமத்தில் ஊலா, நீங்கள் ரசூல்லான்னு தெரியாமல் நான் சொல்லிட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம சபர் இந்த சதமத்தில் ஊலா. பொறுமை என்பது கஷ்டம் ஏற்பட்ட முதல் நிலையில வரணும். பொறுமை என்பது எப்படி வரணும்? கஷ்டம் ஒன்று ஏற்படுகிற பொழுது அதனுடைய முதல் நிலையில பொறுமை வரணும். எல்லாம் கத்தி கதறி பேசி அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன்னா பொறுமை அல்ல. பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவருடைய கூலியை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு கூலி அல்லாஹ் நிரந்தரமாக பரிபூரணமாக எந்தவித குறையுமின்றி அல்லாஹ் கொடுப்பான், முழுமையாக கொடுப்பான். அப்ப பொறுமை என்பது அல்லாஹ் தருகிற ஒரு சோதனையின் பொழுது ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறான். இப்ப பொறுமையாக இருக்க 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 அல்லாஹு தஆலா அவனுக்கு அருள்களை கொடுக்க ஆரம்பிப்பான். பொறுமை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹு தஆலா கஷ்டத்தை நீக்க ஆரம்பிப்பான். இந்த நிலை இரண்டாவது நிலை, பொறுமை இருக்கணும். பொறுமைண்டா என்ன? ஆரம்ப நிலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துடுது, ஏதாவது ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆரம்ப நிலையில வாயை பேணிக்கொள்ள வேண்டும். முதலாவது வாயை பேணிக்கொள்ளணும். யாருமே முதலாவது என்ன செய்யறதுன்றா, ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்ட வாயை திறந்தால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டால், தகாத வார்த்தைகளை அப்படியே அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் சின்ன ஒரு வார்த்தை கூட போதும் அந்த மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க. ரசூல் சொன்னாங்க, எந்த ஒரு வார்த்தையுமே நாங்கள் கணக்கெடுக்கலையோ எந்த வார்த்தை நாங்கள் சொன்னாலும் அது பதியப்படும். சில வார்த்தைகள் நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம், அந்த வார்த்தை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், சில வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அதே மனிதனுடைய அந்த வார்த்தைகளை கவனமாக வச்சுக்கொள்ளணும். பொறுமை செய்கிறதுல அடிப்படை வாயை பேணிக்கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட கை கால் எங்களோட உறுப்புகள் செயல்கள் எங்களோட நடத்தைகள் எல்லாத்துலேயும் பொறுமை வரணும். நிறைய பேர் இழந்திருக்கிறது இந்த பொறுமை.
ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் வரை தான் பொறுமைன்னு சொல்லுவாங்க. இல்லை, பொறுமை அதுக்கு எல்லையே கிடையாது. அல்லாஹுடைய உதவி வரும் வரை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பொறுமை அறிங்கன்னு சொல்லல. அல்லாஹ் பொறுமையோடு சேர்த்து ஒன்று சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், உதவி தேடுங்கன்னு சொல்கிறான். அல்லாஹ்ட உதவி கிடைக்கிற வரைக்கும் பொறுமை. எந்த காரியத்தில் உங்களுக்கு கஷ்டம் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் பொறுமை செய்ய வேண்டும். எதுவரை? அந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும் வரை. அந்த காரியம் நீங்கிற வரைக்கும் அல்ல. சில பொழுது அந்த காரியம் அது உங்களுக்கு தீங்கு மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெற்றியை வச்சிருப்பான். அல்லாஹ்ட உதவி எப்படி வரும்னு தெரியாது. அல்லாஹ்ட உதவி வரும் வரை பொறுமை. பொறுமை எது வரைக்கும்? காரியம் கஷ்டம் ஒன்று இருக்குது, கஷ்டம் நீங்கிற வரைக்கும் பொறுமை அல்ல. சில பொழுது கஷ்டமாக இருக்கும், அல்லாஹ்ட உதவி வந்து அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு வெற்றியா மாத்திரும். அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு வெற்றியாக அது மாத்திரும் அந்த அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் தான் சொல்றான், ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். அப்ப பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது விரும்பத்தக்க விஷயம். பொறுமை பொறுமை என்பது ஒரு அடிப்படையான விஷயம். அப்ப இந்த பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது வாஜிப், கட்டாயம், விரும்பத்தக்க விஷயம்ங்கிற அடுத்த பகுதியில் வரும். அப்ப எனவே இந்த பொறுமை இருக்கணும். பொறுமை இழந்துட்டாருண்டா, ஒரு மனிதர் பொறுமை இழந்துட்டாருண்டா அல்லாஹ் மீது தகாத பார்வை சிந்தனைக்குள்ள போயிடுவார். அப்ப ஏச ஆரம்பிப்பார், திட்ட ஆரம்பிப்பார். அப்படி திட்டாட்டி ஏசாட்டியும் உள்ளத்தின் அளவில் அல்லாஹ்ட கதிரை வெறுத்து கொண்டு இருப்பார், அல்லாஹ்ட நாட்டத்தை வெறுத்து கொண்டு இருப்பார். அப்ப எனவே பொறுமை வேண்டும். இந்த நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுமை, இப்ப இந்த பொறுமையோடு சேர்த்து அல்லாஹ்ட உதவி எதிர்பார்த்து பொறுமையோடு இருக்கணும். அப்படி பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் இவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது இரண்டாவது நிலை.